ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 11 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோன்னு சொல்லுவான், நான் இனிமேட்டு என்னோட ஹார்ட் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. யாரோ உட்காந்துருக்காங்க, யாரா இது நடு ரோட்டில் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அது அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு தான். ஹீரோன் அவகிட்ட வந்துட்டு நீங்கள் ஓகே தான், நான் வீட்டுக்கு போங்க, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் நான் வளர்ற மாதிரி திருப்பி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நீ என்னோட லைஃபே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு, சரி நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நீ ஹீரோட ஒன் நைட் ரொமான்ஸ் பார்ட்னர் தானே, உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து கிண்டல் பண்ணி திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஒரு அடல்ட் ஃபிலிம் ஆக்ட்ரஸ், அவங்க பொண்ணாக இருந்துட்டு நீ எப்படி ஹீரோவை தைரியமாக லவ் பண்ண, அவனை லவ் பண்ணால் உன்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும்னு நினச்சியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு ஹீரோன் வந்து அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் அந்த பொண்ணு ரொம்பவே அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ லைஃப்பை விட்டு நீ போயிடு, இதுக்கு மேலே அவங்க லைஃப்பில் இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவள் காரில் வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோனும் அன்னைக்கு பேசினதை கேட்டிருப்பாள், அதையே நினச்சிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவனுக்காண்டி. ஹீரோ அங்கே வந்து கேட்குறான், லேட் ஆயிடுச்சு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நீ எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணுற, அதுவும் ஒன் டே உன் கூட ரொமான்ஸ் பண்ண பொண்ணை வந்து லவ் பண்ணுற, 10 இயர்ஸாக நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீ மாறவே இல்லை, என்னை அக்செப்ட் பண்ணவும் இல்லை, என்கிட்ட ரூடாக தான் பேசிகிட்டு இருக்கா, பட் உனக்கு அவள் தான் ரொம்பவே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இதெல்லாமே அவள் சொல்லிக்கிட்டே அவனை அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அந்த ஒன் டே தான் என் லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு, அவள் தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். இவ கீழே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து திட்டிகிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டோட பாருக்கு ஹீரோட அப்பா வராரு. அந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான். அந்த சின்ன பையனை பார்த்துட்டு அவன் தான் இவன் மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு கிட்ட வராரு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவனோட ஹேரை பிடுங்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து ஹீரோனோட அம்மா வெளில வராங்க. வந்துட்டு நீ யார், என் பிள்ளைய எதுக்கு டச் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகைன் அவர் முடிய பிடுங்க போகும்போது ஹீரோனோட அம்மா, யாரோட பையனை எப்படி நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் டச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை ஆகிடுது. 2 பேருமே மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோட அம்மா செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கேரியாக இருக்கா, இந்த கிளிக்கிற மாதிரி ஹீரோட அப்பா நினைக்கிறாரு. ஹீரோனுக்கு அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு சொன்னதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்கு கால் பண்ணும்போது அவள் அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமாக அவனோட கார் எடுத்துட்டு அவங்க அப்பாவை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோன் அப்போ தான் நோட் பண்ணுறா, ஏதோ சண்டை போடுற சத்தம் கேட்குறது. ஹீரோட அப்பா, நான் இந்த சின்ன பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா அந்த சின்ன பையனை கூட்டிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவுக்கு செம்மையாக ரைடு விட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோனும் கரெக்டாக அங்கே வரா. அவளை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இது ஹீரோட பிள்ளையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்னது ஹீரோட பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. அந்த டைம் பார்த்து ஹீரோவும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். ஹீரோ வந்து கேட்குறான், என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட வந்து சொல்கிறான், அந்த சின்ன பையன் என்னோட பையன் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா, அவன் ஏன் பையன்டா கொக்கா மக்காங்களா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, 10 மாதம் சுமந்து பெற்ற புள்ளடா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் வந்து அவன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் கேட்குறா, நீ பண்ணது எல்லாமே உன் குழந்தைன்னு நினச்சி தான் பண்ணிட்டு இருந்தியா, நான் தான் லூஸ் மாதிரி உன்னை நம்பிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறான், நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அப்பா ஹீரோவை திட்டிட்டு இருக்காரு, இப்படி ஒரு மோசமான ஃபேமிலியில் இருக்க பொண்ணை போய் லவ் பண்ணுறி, அவளும் அவன் பணத்துக்காண்டி தான் உன் பின்னாடியே வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுது. அவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான், நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் தான் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இனிமேப்பட்டு அந்த பொண்ணு உன் சைடே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், அவன் மேலே ஒரு விரல் பட்டக்கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கள் அம்மா ஹர்ட் பண்ண மாதிரி நான் அவளை ஹர்ட் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். ஹீரோ காரில் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்னதே நினச்சி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் ஹீரோ சொன்னது பேசினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஹீரோனோட டீம் லீடர் செஞ்ச சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன் வேகமாக ஓடி வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கை வைக்கும் போது அவங்க டீம் லீடர் வந்து சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இதை போய் ஹீரோக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுனா ஹீரோன் வந்து முழிச்சிட்டே இருக்கா. ஹீரோ ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் டோரை நாக் பண்ணா, யாடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிச்சன்லேருந்து ஒரு பொண்ணு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஹீரோன் என்னை பார்க்க கூட விரும்பல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான்.
அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு அவள் ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, ரொம்பவே சோகமாகவே ரெடி ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஷோ நடக்குது, அவள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரொம்பவே சோகமாக இருக்கா. அவள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே அழுதுகிட்டே இருக்கா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஷோவில் ரொம்பவே அழுதுட்டு இருக்கனாடி அவளை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி பேப்பர்லையும் போட்டுடுறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே ஹீரோ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் எல்லா இடத்துலையுமே வைரலாக பரவிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரீடர் போன பேட்டி எடுக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வந்து குமிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை போட்டு எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒர்க்கில் இருப்பான். ஸோ ஒர்க்கை பற்றி தான் பேசுகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த நியூஸை வந்துட்டு ஹீரோக்கு காமிக்கிறாரு. ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோனை பற்றிய நியூஸ் கூட ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த பொண்ணு கூட ஹீரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்ற நியூஸை வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கா. ஹீரோனும் அங்கே வந்துட்டு என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு அந்த நியூஸை வந்து சொல்லும்போது ஹீரோன் ரொம்பவே சேட் ஆயிரா, அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறா. ஹீரோன் வாஷ்ரூமில் போயிட்டு ஃபோன் எடுத்து அந்த நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கா. ஹீரோனை வந்து கழுவி ஊற்றிருப்பாங்க. ஒரு ஒன் நைட் ரொமான்ஸ் பண்ணுற பொண்ணு இவெல்லாம் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு கேவலமாக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களும் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு டயட்டிஷியனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறது தெரியாமலே அவளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோன் ரொம்பவே வந்து சேட் ஆயிடுறா. ஹீரோ ஃபோன் எடுத்து ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணும்போது ஹீரோயின் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கா. அங்கேயும் எல்லாருமே ஹீரோயினை பற்றி தான் சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு கீழே உட்காந்துருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ காரில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஹீரோ காரை விட்டு இறங்கி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, அவளை நீங்கள் கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது, இல்லைன்னா உங்கள் அம்மா உங்களை விட்டு போன மாதிரியே அவளும் உங்களை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோயின் சேடாக அவளோட ஃபேவரட் பிளேஸில் போய் நின்றுட்டு எல்லாருமே பேசுகிறத நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு ப்ளே பண்ண வரா. அவளும் எல்லாத்தையுமே மறந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டு வராங்க. அவன் கேட்குறான் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறான் முன்னைக்கு நான் ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறான் நீ ஏன் எதுவுமே என்கிட்ட கேட்கல அப்படின் போது அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் கேட்டு எதுவுமே ஆக போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்கிறான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர முடியாது, இனிமேட்டும் நான் அவனை லவ் பண்ணால் நான் தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனை வந்து அவன் ஃபீல் பண்ண விடாமல் கிண்டல் பண்ணி அவளை கலாச்சிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வர அவங்க அம்மா கேட்குறாங்க ஹீரோ உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் பேசினானா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணிவிட்டு அவன் உங்ககிட்ட வந்து பேசவே இல்லை, அவன்லாம் ஒரு மனுஷனா, அவன்லாம் உன் லவ்வுக்கு வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி 1000 பேர் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோன் வந்து தம்பி வந்து எந்திரிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நியூஸ் ரீடர் பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா. இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த பையன் சொல்கிறான் நீ லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது, உன்னை லவ் பண்ணாத ஒரு பர்சனுக்காண்டி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு எனக்கு தெரியும் நீ முன்னிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அவள் ஆஃபீஸ்க்கு வரா, ஹீரோவும் வரா, ரெண்டு பேருமே பார்த்துமே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து விலகி போயிடுறாங்க. ஹீரோ நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா, எல்லாருக்குமே ஃபுட் வச்சுட்டு இருக்கா, எல்லாருமே யார் அந்த பொண்ணாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த சீன் போகிற பொண்ணு கேட்டுட்டு நான் ஃபுட் வைக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிளம்ப சொல்லிடுறா. ஹீரோன் யாருக்கோ கால் பண்ணி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். பட் அவள்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் லாஸ்ட்டாக அவள் ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு வந்தது, அந்த கம்பெனியில் அவளுக்கு இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே அவங்க கூட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனது, கிச்சனில் எப்படி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே அவள் நினச்சி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ நான் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் போடுறேன் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் வரா, ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து சொல்கிறா நான் இனிமேட்டு இங்கே கண்டினியூ பண்ண போகிறதில்ல, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறான் நீ என்ன சொல்கிற, என்னை விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோன் சொல்கிறான் ஆமாம் நான் போக தான் போகிறேன், இது நம்ம நன்மைக்கு தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிட்டு சொல்கிறான் நீ என்னை விட்டு போகக்கூடாது, நான் போகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்கிறான் நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன், பெர்மிஷன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஹீரோனா அழுதுகிட்டே போகிறா. ஹீரோவும் காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.